ஹாய், நம்ம நேற்று வந்து 7 days சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரப்பிங்கோட நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து டே 2. நம்ம டெய்லியுமே ரொம்ப குட்டி குட்டியாக சிம்பிளாக தான் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு எப்போதுமே அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கும் வந்து நம்ம ஸ்கின் க்ளீனிங், ஸ்கின் பிரைட்டனிங் இதுக்கு தான் பார்க்க போகிறோம். விட்டமின் சி நம்மளுக்கு தேவை இல்லையா? ஸோ செகண்ட் நாள் வந்து விட்டமின் சி யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங்கும் இருக்கும். ஸ்கின் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஏதாவது மங்கு அங்கங்கே ஏதாவது அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நான் யூஸ் பண்ண பிராண்ட் வந்து எப்போதும் போல் நேச்சர் சத்துவோட ஆரஞ்சு பீல் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட குக்கும்பர் இருக்கு இல்லையா, ஒரு பாதி குக்கும்பர் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கும்பரில் பாதி எடுத்துக்கோங்க, பாதி வந்து பேலன்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, நாளைக்கு தேவைப்படும் நம்மளுக்கு. அதை வந்து நான் நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்னுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு கூட பண்ண தேவையில்லை, அப்படியே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும், ஏன்னா நேற்று ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இன்றைக்கி வேணுங்கிறதுனால நான் வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த குக்கும்பர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங், ஸ்கின் லைட்டனிங், அது மாதிரி ஸ்கின்னை வேறு லெவலில் ஒரு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும் ஸ்கின்னுக்கு இது. ஸோ எல்லாத்த விடையும் கம்பேர் பண்ணும்போது குக்கும்பர் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். நம்ம மிக்சிங்க்கு வந்து யூஸ் பண்ணுற டொமேட்டோ, குக்கும்பர் இதோடலாம் கம்பேர் பண்ணும்போது குக்கும்பர் தான் நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் அது கொடுக்கும் எல்லாத்தோடையும் சேர்த்து. கண்டினியூஸ் போகும்போது ஸ்கின் லைட்டன் ஆகும். இன்னொன்று ப்ளஸ் என்ன, எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா திக் லேயராக போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிம்பிள் ஸ்கின் இருந்தால் கூட நீங்கள் குக்கும்பர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இன்னொன்று என்ன, நிறைய பேருக்கு ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ஏனே தெரியாமல் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். அவங்களுக்கு குக்கும்பர் ஜூஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக தெரியும், அதோடு சேர்த்தே மற்ற வேலைகளும் பண்ணுறதுனால நல்லாவே ஒர்க் ஆகும் இந்த குக்கும்பர் ஜூஸு. நல்லா திக் லேயராக போட்டேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் கழித்து ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸ்கின் பாருங்கள், ஆரஞ்சு பீல் பவுடரும் நல்ல ஒரு கிளென்சர். ஆரஞ்சு பீல் பவுடரும் சொல்லவே வேணாம், இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். ஸோ ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் தெரியும். 2 நாளும் நம்ம கிளென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ஸ்கின் நல்லா க்ளீனாக நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சி அப்படிங்கிறனால ஆஸ் யூஷுவல் குட்டியாக ஒரு க்ளோவும் உங்களால் பார்க்க முடியும். டே 1 நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம். டே 2வும் முடிச்சிருங்க இதே மாதிரியே. முடிச்சுட்டு டே 3க்காக வெயிட் பண்ணுங்கள். இப்படியே குட்டி குட்டியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.